சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்ற பாடலில் பாடி ஆண்டுடைய பிரசனத்தை நாம் உணர்வோம். ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு ஆண்டுடைய பிரசனத்தை ஏசாயா கண்ட தரிசனத்தின் மூலமாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் அந்த அனுபவத்தை நமக்கும் தரும்படி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்து ஆண்டுடைய பிரசனத்தை உணர்வோம். வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுவோம். எங்கள் நெஞ்சிலே அன்பின் தீயை மூட்டியிலும் பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கு திருத்துவ பண்டிகை, the feast of Holy Trinity. இன்றைக்கு நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதியாக வாசிக்க கேட்ட ஏசாயா
6ஆம் அதிகாரத்தில் அடங்கியிருக்கிற வசனங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே 1 முதல் 8 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கலாம். ஏசாயா 6 1 துவங்கி 8 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் வேதமும் முதலான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பாய்ந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய வருகையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது, ஆலயத்தினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்களின் வீட்டில் வாசம் பண்ணுகிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் விடுதலைகளை, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் இதற்காக என்னை போவான் என்று வருகிற அவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்புவோம். திருத்துவ பண்டிகை. திருத்துவம் என்ற வார்த்தையை நேரடியாய் நாம் வேதாகமத்தில் எங்கும் வாசிக்கிறோம். ஆனால் ஆலய ஆராதனை இருந்தாலும் சரி, வீட்டு ஜெப கூட்டங்கள் இருந்தாலும் சரி, திருமண ஆராதனைக்கு பின்பு நடக்கிற வரவேற்பு நிகழ்வானாலும் சரி, எந்த ஜெபத்தை நாம தூக்கினாலும் எப்படி தூங்குவோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே நாமத்தினாலே ஆமென் என்றுதான் திருச்சபைகளிலே, அதாவது தென்னிந்திய திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, ஆற்காடு லுத்தரன் திருச்சபை, இதை போல எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச்சஸ் எல்லாவற்றிலையும் இந்த முறைமை உண்டு என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு படி வாக்கியமாய் வெளிப்படுதல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம முறையாய் பாடினோம். அதை வாசிக்கலாம். வெளிப்படுதல் விசேஷம் 4:8. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல வாசித்தாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்போது நம்ம வாசித்த போது, அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகள் இருந்தவர்களும் சுற்றிலும் இளையும் கண்களால் நிறைந்தவருமாயிருந்தன. அவர்கள் இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகிறவருமாய் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அதை போற்றி ஆடி கொண்டு இரவு பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆக பரிசுத்தர் 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 என்று திரியேக கடவுளை துதிப்பதற்காய் அந்த தூதர்கள் பாடி துதித்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் படைப்பாளராக, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மீட்பராக, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் நம்மை வழிநடத்துகிறவராய் திரியேக தெய்வம் செயல்படுகின்றார். H2O என்ற மூலக்கூறு நமக்கு தெரியும். தண்ணீரை சூடாக்கினால் அந்த நீராவி, அதை உறைய வைத்தால் பனிக்கட்டி, மூன்றும் ஒரே காரியம்தான். ஆனால் 3 நிலைகள் வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஞானபாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மையப்பொருள், பிதாவாகிய கடவுள் சூரியனாகவும், குமாரனாகிய கடவுள் அதிலிருந்து வெளிப்படுற கதிராகவும்,
பரிசுத்த ஆவியானுடைய கடவுள் அதிலிருந்து வெளிப்படுகிற வெப்பமாகவும் சித்தரிக்கப்படுகிறார் என்று இந்த மைய பொருள் அங்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனக்குரிய தலைப்பு என்னன்னு சொன்னா, ஹோலி 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 the Lord Almighty. சர்வ வல்லமை உள்ள கடவுள் பரிசுத்தர் 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 என்று தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திரியேக தெய்வத்தை நாம் வழிபடுகிறோம். மூன்று நிலைகளிலே பிதாவானவர் வெளிப்படுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மீட்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி வழி நடத்துகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் சில உண்மைகளை நம்மோடு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறார். அதன் அடிப்படையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதே போல் அந்த விசுவாச அறிக்கையிலும் எப்பொழுதும் அதை ஆராதனையிலே இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், இவை மூன்றையும் நாம் அறிக்கை செய்து விசுவாசிக்கிறோம் என்று இணைந்து நாம் ஏறெடுக்கிறோம் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆகவே திருத்துவத்துடைய உண்மை தன்மை, மூவரு கடவுளை நாம் வழிபடுகிறோம் என்று நாம் எப்போதும் அதை உணர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கின்றார். முதலாவது, தரிசனம் கண்ட ஏசாயா தீர்க்கன். தரிசனம் கண்ட ஏசாயா தீர்க்கன் என்ன தரிசனம் கண்டார்? பிதாவுடைய மகிமையை அவர் கண்டார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் தோங்குறப்ப முதலாவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். போதும். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம். யார் இந்த உசியா ராஜா? வீட்டுல போய் வாசி பாருங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தை. இந்த உசியா ராஜா 16 வயசுல அவன் ராஜாவாக பதவி ஏறி 52 ஆண்டுகள் ராஜாவாக பணியாற்றின ஒரு சிறந்த ஒரு ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர், பெலிஸ்தேருக்கு நேராய் போய் வெற்றிகளை பல கண்ட மனிதர். இவன் எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு விரோதமாக செய்யாம அவர் சொன்னபடி செஞ்ச ஒரு ராஜா உசியா ராஜா. 52 ஆண்டுகள் அரசாட்சியிலே இருந்தது. அதற்கு காரணம் அடிப்படை கர்த்தருக்கு பயந்ததுனால. ஆனா கடைசி நேரத்தில் அவன் விழுந்து போனான். ஆசாரியர்கள் தூபம் காட்டுகிற வேளையை இவனும் பரிசுத்த பலிபீடத்தில் போய் தூபம் காட்ட போனதுனால அவனுக்கு தொழுநோய் ஏற்பட்டு மரித்தான். இந்த உசியா ராஜா தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஹீரோ. உசியா was the hero to the young prophet என்று சொல்லப்படுகிறது. சின்ன தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயா அந்த உசியா ராஜாவுடைய எல்லா செயல்பாடுகளையும் உற்று கவனித்துக் கொண்டே வந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தது தெரியும். ஆனா கடைசியில அவனுடைய முடிவு பரிதாபமானது. தொழுநோய் வந்து அவன் மரித்து போனதை ஏசாயா தீர்க்கனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு விரக்தியில இருக்கிறான், டிஸ்கரேஜ்மெண்ட் அவனுக்கு. அப்பதான் ஆண்டவர் இருக்கிறாரா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற பின்னடைவு, தோல்விகள், பாரங்கள், இவற்றெல்லாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். இந்த ஏசாயா ரொம்ப விரக்தியில இருந்தான். அப்ப இருக்காரா என்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு வருகிற போதுதான் தரிசனத்தை அவன் காண்கிறான் என்று அதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்ன தரிசனம் பார்க்கிறார்? சிங்காசனத்தில் பிதாவானவர் வீற்றிருக்கிறார். த்ரோன். அது மிக தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் இந்த சிங்காசனத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை த்ரோன். அதுதான் மைய இடம். இந்த சிங்காசனங்கிறது மைய இடம். அதாவது throne in heaven, this is the central part of heaven என்று சொல்லி கமெண்ட்ரியிலே அதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு மைய பகுதி, ஆண்டவர் வீற்றிருக்கக்கூடிய இடம், அந்த சிங்காசனம். உலக வாழ்க்கையில நமக்கு தெரியும், அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்த நேரத்துல அவருடைய தர்பார் மண்டபம்
அங்க இருக்கிற அங்களுடைய சிம்மாசனம் எல்லாம் நமக்கு தெரியும். தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த ராஜா சர்போஜ் மஹால்ல, பத்மநாபபுரம் பேலஸ்ல, மைசூர் பேலஸ்ல எல்லாம் போய் பார்க்கிற போது அந்த ராஜாக்கள் அமர்ந்திருக்கிற அந்த இருக்கைகள், அந்த மண்டபம் எல்லாம் இருக்கும். உலக பிரகாரமானவே அதெல்லாம் மிக நேர்த்தியாய் அழகாய் அமைக்கப்பட்டிருக்கிற போது நம்முடைய பரம ராஜாவுடைய அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட மேன்மையுள்ளதா இருக்கும் என்பதை அந்த ஏசாயா கண்டிருக்கிறார் என்று வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தேவன் தான் சிங்காசனம். அது எப்படி இருக்கும், அந்த சிங்காசனத்துல எப்படி அந்த அமைப்பு இருக்கும்னு சொல்லி நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். throne was exalted and majestic. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஏசாயா கண்டபோது அந்த உயர்ந்த உன்னதமான சிங்காசனம் சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார் ஏசாயா. உயர்ந்த உன்னதமான சிங்காசனம், அதை விட மேலான ஒன்றும் இல்லை. மெஜஸ்டிக் என்ற அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் பொருள் கம்பீரமான. அவருடைய தோற்றம் கம்பீரமாய் இருக்கும், அங்கே ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு தெளிவுபட கூறுகிறார். அதே போல throne set his occupant in a superior position. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பிதாவானவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். throne மிக மிக நேர்த்தியாய் அந்த ஏசாயா இந்த காட்சியை அவர் காண்கிறார். அதுதான் தரிசனம் கண்ட ஏசாயா தீர்க்கன் என்று சொல்லி நாம குறிப்பிடுகிறோம். அது மிக நேர்த்தியான இடம். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கும், நிலைத்திருக்கிறதா இருக்கும். இன்னைக்கு வாசிக்கிற சங்கீதம் முறைப்படியா வாசித்தோம். சங்கீதம் 99:1 மட்டும் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 45:6 இப்படி சொல்லுகிறது. 45:6 சிங்காசனம் 45:6 வாசிச்சாங்க. அந்த தேவனே உடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யம் செங்கோல், நீதி உள்ள செங்கோலாய் என்னென்றைக்கும் உள்ள சிங்காசனம். டெம்பரரியா அல்ல, தற்காலிகமானது அல்ல, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்துல ஆண்டுடைய பிரசனம் இருக்கிறதை ஏசாயா காண்கின்றார். அதுதான் அது ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் வெளிப்படுற விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்தை போய் வீட்டுல வாசி பாருங்க. அதுல 1 முதல் 11 வசனங்கள்ல எத்தனை முறை சிங்காசனம் என்ற வார்த்தை ரிப்பீட்டடா வருகிறது என்பதை நீங்கள் காண முடியும். அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை இந்த புத்தகத்தை என்ன சொல்றாங்க அறிஞர்கள்னா, இட்ஸ் a book of God's throne. 35 முறைகளுக்கு மேல சிங்காசனம் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது. வீட்டுல போய் நீங்க வாசி பாருங்க. God's throne, ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும், அவர் வீற்றிருப்பார். அங்க இருக்கிற சேராபீன்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். பரிசுத்தர் 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 என்று மகிமைப்படுத்துவார்கள். அவருடைய சத்தத்தினால அந்த இடம் அதிரும். அவருடைய ஆண்டுடைய பிரசன்னம் அங்கு இறங்கும், அங்கு இருக்கும். அதுதான் அந்த ஏசாயா அங்கு காண்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல மற்ற மக்களும் இந்த தரிசனத்தை கண்டாங்க. எல்லாத்தையும் நாம பார்க்க முடியாது. ஒரு சில காரியத்தை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 9:4 நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி தாவீதுக்கு அந்த அனுபவத்தை அங்கே குறிப்பிடுகின்றார். 4ஆம் வசனத்துல, நீ நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று தாவீதுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல புலம்பல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புலம்பல் 5:19 தலைமுறை தலைமுறையா இருக்கிறது. அது யாருக்கு வெளிப்படுத்தப்படுது? எரேமியாவுக்கு அவன் கண்ட அந்த தரிசனம். அதே போல
தானியேல் 7:9 நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தானியேல் 7:9. ஆண்டவர் தானியேலுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை காண்பிக்கின்றார். இப்படிப்பட்ட அனுபவம் ஏசாயா, எரேமியா, தாவீது, தானியேலுக்கு ஏற்பட்டது. இன்னும் அநேக ராஜா, அமத்சியா ராஜா, இன்னும் மற்றவர்கள் அந்த தரிசனத்தை காண்கிறார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பு நமக்கு உள்ளது. அந்த சேராபீன்கள் என்பவர்கள் யார்? அது ஒரு வகையான தூதர்கள். அந்த சேராபீன்கள் என்ற வார்த்தை எதிலிருந்து வருதுன்னா burn, derived from the word burn என்று சொல்லி அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கினி ஜுவாலைகளாய் அவர்கள் இருப்பார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அது எதை குறிக்கிறது? ஆண்டுடைய பரிசுத்தத்தை, the purity. அந்த பரிசுத்தம் யாருக்கும் ஒப்பிடப்படவே முடியாது. அவருடைய மகிமையை யாருக்கும் ஒப்பிடப்பட முடியாது. அதுதான் இந்த தீர்க்கன் மிக தெளிவாய் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். அவருடைய holiness, purity மிக மிக நேர்த்தியானது. Holiness means morally perfect, pure and set apart from all sin. Morally perfect. யாருமே அந்த பரிசுத்தத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இயேசு ஒரு முறை கேட்கிறார், என்னில் பாவம் ஒன்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பாவம் இல்லாதவராய் பரிசுத்தராய் இருந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை இந்த வசனம் தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவங்க மகிழ்ப்படுத்துறாங்க ஆண்டவரை. அந்த சேராபீன்கள் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் மகிமைப்படுத்துறாங்க. ஆகவே இந்த தரிசனத்தின் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை நிறைய ஆண்டவர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட படி வாக்கியம், வாசிக்க கேட்ட இன்னைக்கு பாடின சுருக்க ஜெபம், தலை என்றக்கூடிய அந்த ஜெபத்துல அந்த என்ன ஜெபம் நம்ம செஞ்சோன்றதை வாசிக்கிறேன். எல்லாமே நித்திய கடவுளே, கிறிஸ்துவ மெய் விசுவாச அறிக்கையே நித்திய திருத்துவத்தின் மகிமையை உணரவும், திவ்ய மகிமையின் வல்லமையால் அதன் உரிமையை வணங்கவும் உங்களுடைய அடியாருக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த மறுபடியும் நாம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கும் ஒரு பிரசங்க வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அன்னைக்குரிய படி வாக்கியம், அன்னைக்குரிய சுருக்க ஜெபம், அன்னைக்குரிய பழைய ஏற்பாடு, அன்னைக்குரிய நிருப வாக்கியம் எல்லாமே இணைந்து ஆண்டுடைய நாமம் மகிமைக்காய் அங்கு குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல எல்லா ஞானமும் எல்லா கிருபையும் அவருக்குள் இருக்கிறது என்பதை பவுல் தெளிவாய் நமக்கு எடுத்துரைத்தார். ரோமர் 11:33 வாசிப்போம். அளவிடப்படாதவைகள் அவருடைய மகிமை. சங்கீதக்காரன் 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல இப்படி ஒரு குறிப்பை சொல்லுகிறார். 81 கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஆகவே அந்த சிங்காசனம் உன்னதமானது, கம்பீரமானது. அங்கு சேராபீன்களும் கேராபீன்களும் சூழ நின்று பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கண்ட தரிசனம். தரிசனம் கண்ட ஏசாயா தீர்க்கன். இரண்டாவது தன் நிலை உணர்ந்த ஏசாயா தீர்க்கன். விஷன் ஆஃப் காட் அவன் பார்க்கிறான். கன்ஃபஷன் ஆஃப் ஐசாயா, தன்னை அர்ப்பணிக்கின்றான், தன் நிலை உணர்கிறான். எப்பவுமே நாம ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டாருன்னா என்னாலதான், நான் அப்படி ஜெபிச்சிருக்க பாத்தீங்களா, நான் அப்படி சொன்ன பாத்தீங்களா, அதனாலதான் எனக்கு கிடைச்சிச்சு நாம சொல்லுவோம். ஆனா இவ்வளவு பெரிய மகிமையை கண்ட ஏசாயா தீர்க்கன் செஞ்ச காரியம் என்னன்னா, தன்னை தாழ்த்துகிறான். நான் எனக்கு சொல்றோமோ அன்னைக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்.
நிபுகாத் நேச்சர் அப்படி சொன்னா அழுது போனான். இன்னைக்கு இந்த தீர்க்கன் சொல்றான், பார்க்கிறான் அந்த மகிமையை நாம பார்த்துக்க முடியாது. அதை பார்த்த ஏசாயா தீர்க்கன் என்ன சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் செய்கிறவன், இந்த மகிமையை கண்கள் கண்டதே. தன்னை அர்ப்பணிக்கிறான், தன் நிலையை அவன் உணர்கிறான். அதுதான் உங்களுக்கு எனக்கும் தேவை, உங்களுக்கு எனக்கும் அவசியம். தன் நிலை நாம் உணர வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நாம ஒண்ணும் இல்லை. I am unworthy Lord, I am a sinner, I was failed to obey your commandments. ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு குப்பை. பவுல் சொல்வதை போல நாம் சொல்லுவதற்கு எப்ப முன் வரமோ அப்ப உயர்த்தப்படுவோம், அப்ப மகிமைப்படுத்தப்படுவோம். அந்த ஆசீர்வாதம் நிறைவா நமக்கு கிடைக்கும். அதான் ஏசாயா செஞ்ச ஒரு காரியம். தன் நிலை உணர்ந்த தீர்க்கன் ஏசாயா. எரேமியா 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 1:6. நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நீங்க அழைக்கிறீங்க, என் தகுதிப்படுத்துங்க சொல்றான். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம வாசிக்கும் போது, யாத்திராகம் 4:10 என்னால பேச முடியாது ஆண்டவரே, நான் துக்கவாயனா இருக்கிறேன், என்ன நீங்க அழைக்கிறீங்க சொல்லி தாழ்த்துகிறது அங்க நாம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது 31ஆம் சங்கீதம் 9-10 வசனத்துல ஒரு குறிப்பை நமக்கு எழுதுகிறார். சங்கீதம் 31:9-10. என்னுடைய அக்கிரமம், அதனாலதான் எனக்கு பிரச்சனை, அங்க தாழ்த்துகிறான். நெகேமியா புத்தகத்தை நாம் வாசிக்கிற போது 1 அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு குறிப்பை நெகேமியா நமக்கு எழுதுகிறார். நெகேமியா 1:7. நாங்க மோசேக்கு நீ கற்பித்த நியாயங்களை கைக்கொள்ளல, நானும் என் தகப்பனாரும் பாவம் செஞ்சோம். கேள்விப்படுகிற நாட்டில் நடக்கிற நிறைய பார்த்த உடனே தன்னை தாழ்த்துகிறான், மற்றவங்களை குறை சொல்லல. ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சிருக்கிறோம், எங்களை மன்னிங்க, அப்போ நாடு விடுவிக்கப்படும் சொல்லி நெகேமியா தன்னை தாழ்த்துகிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் நம் நிலையை உணர்கிறோமா? தன் நிலை உணர்ந்த ஏசாயா தீர்க்கனை போல் தாழ்த்துகிறோமா? எரேமியாவை போல, மோசேயை போல, தாவீதை போல, நெகேமியாவை போல, யோபை போல நம்மால் தாழ்த்த முடிகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை மேன்மைப்படுத்துகிறோமா, நம்மை தாழ்த்துகிறோமா? இது நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிற ஒரு கேள்வி. ஒரு பெண்ணை கை களமா விவாச்சாரத்தில் பிடிச்சோம், அதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு முன்பாக நிறுத்தினாங்க. அப்ப ஆண்டவர் தலையை தாழ்த்தி மணலை எழுதி, உங்களை யார் பாவம் செய்ய இல்லையோ முதல்ல நீங்க கல்லறிங்க சொன்னாங்க. யாருமே இல்லை. முதல்ல தன்னிலை உணராத மக்கள் பின்பு தன்னிலை உணர்ந்து போயிடுறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய நிலையை உணர்வோமா, தாழ்த்துவோமா, ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்துவோமா? அப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஏழை மகன் தூரதேசத்துக்கு போயிட்டான், உணர்றான், ஆண்டவரே நான் உங்க பிள்ளைன்னு கூட என்னை ஏற்றுக்காதீங்க, வேலைக்காரர்கள் ஒருவராய் என்னை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி லூக்காவில் நாம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆகவே தரிசனம் கண்ட ஏசாயா தீர்க்கன் செஞ்ச காரியம், தன் நிலையை அவன் உணர்ந்தான். மூன்றாவதாக தகுதிப்படுத்தப்பட்ட ஏசாயா தீர்க்கன். நீங்கள் நான் தகுதிப்படுத்தப்படணுமா? நீங்கள் நான் உயர்த்தப்படணுமா? நீங்கள் நான் உலக வாழ்க்கையில அங்கீகரிக்கப்படணுமா, தகுதிப்படுத்தப்படணுமா? எல்லாரும் நம்ம பார்த்து இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொன்னதை போல் இவர் உண்மை கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? எப்போது
ஆண்டவராலே நீங்களும் நானும் தகுதிப்படுத்தப்படும் போதுதான். ஏசாயை போல, எரேமியாவை போல, மோசேயை போல, நெகேமியாவை போல, தாவீதை போல அவரால் உயர்த்தப்படும் போதுதான் நமக்கு அங்கீகாரம், உண்மையான அங்கீகாரம். இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, புகழ்வாங்க. 2 நாள் கழிச்சு இந்த ஆளுக்குள்ள ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி நம்ம இகழ்வாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தினால் உயர்த்தினதுதான், ஆண்டவரை நம்மை அங்கீகரித்ததுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. எழுதியதே சொல்லி பிலாத்து சொன்னது போல ஆண்டவர் நம்ம உயர்த்தினார்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, மனவாரம் உண்டு, சோர்வு உண்டு. இவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்று சொன்னால் அவரால் நாம் தகுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஏசாயா தாழ்த்துகிறதாதான் தகுதிப்படுத்தப்படுகின்றார். சகரியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். சகரியா 3:3-4. சகரியா 3:4 வாசாங்க. அதுல அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், பின்பு அவனை நோக்கி நான் உனக்கு அக்கிரமத்தை உணர்ந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை கொடுப்பேன். என்றைக்கு ஆண்டவர் நம்ம கழுவி சுத்திகரிக்கிறாரோ அப்போ சாட்சியா நம்ம மாற முடியும். அந்த ஏழை மகன் தன்னுடைய தந்தையை நோக்கி வந்தபோது அவன் அழுக்க வந்தான். ஓடி போய் கட்டி அணைத்து புதிய வஸ்திரங்களை முதல்ல அவனை குளிக்க வைத்து புதிய வஸ்திரங்களை கொடுத்து உயர்ந்த உணவு வகைகளை செய்து அனுப்பி சாப்பாடு கொடுத்தான். அதே போலதான் நம்மை ஆண்டவர் நாம் அடம்பிடித்து விலகி சென்றாலும் நம்மை கரபிடித்து அழைத்து அவரோடு கூட சேர்த்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை தகுதிப்படுத்தி இந்த உலகத்துல ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா நம்ம நிற்க செய்கிறவர் நம்முடைய சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர். பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாம் மகிமைப்படுத்தக்கூடிய நம்முடைய தேவ மக்களுமே நம்மை உயர்த்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எனக்கும் தெளிவாய் எடுத்துரைக்கிறவராக இருக்கின்றார். திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போர் சொன்ன உடனே அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் எழுந்து அவன் சென்றான் என்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஏசாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஏசாவுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. சேராவின்கள் ஒரு நெருப்பு தலையில் எடுத்து வந்து அவன் நாவை சுத்திகரிக்கிறாங்க. அப்ப அவன் பரிசுத்தமாகிறான், சாட்சியாய் மாறுகிறான். அப்போ அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யார் என் காரியமாய் போவான் என்று அவனுடைய ஏக்கம் அங்கு வெளிப்படுகிறது. உடனே தன்னை அர்ப்பணிக்கிறான். அவரை நான் போறேன், என்னை கல்வி சுத்திகரித்திருக்கீங்க, என்னை கல்விப்படுத்திருக்கீங்க, வேறு யார் போக முடியும், நான் போறேன் ஆண்டவர் சொல்லி அவன் அர்ப்பணிக்கின்றான். மோசேயை போல ஆபிரகாமை போல அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்கிறான். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை ஏதாவது விதத்திலே அழைப்பு வருமானால், ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு அழைப்பு வருமானால் தயங்க வேண்டாம். ஆண்டவரை நான் இதோ இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருத்துவ பண்டிகையில ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியுடைய பண்டிகையில ஆவியை பொழித்தருளி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம், அந்த வார்த்தையை கேட்டு செயல்படுவோம். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயை போல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துறேன்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா என்று அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தமிழ் சுவிசேஷ உத்தர திருச்சபை சிறப்பத விசேஷம் பாவநாசன் ஆலயத்தின் மக்களாய் நம்மை அர்ப்பணிப்போமா? தரிசனம் கண்ட ஏசாயா தீர்க்கனை போல் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமா? தன்னிலை உணர்ந்த ஏசாயா தீர்க்கனை போல் நம்முடைய நிலையை உணர அறிக்கை பண்ண பாவங்களை நாம் ஒப்புக் கொடுக்க அவசியமாய் இப்போது இருக்கிற சொல்லி உணர்கிற ஒரு நேரம் அர்ப்பணிப்போமா? தகுதிப்படுத்தப்பட்டதை உணர்ந்து ஆண்டவரே நான் வருகிறேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், உமக்காய் நான் வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கிறேன் சொல்லி வாலிபர்களைப் போல, சீகன்பால்களைப் போல, எகிச்சுவை போல, அநேக 300க்கும் மேற்பட்ட விஷயங்களைப் போல அர்ப்பணிக்க விருப்பமா? ஆண்டவர் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார்.
ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் அர்ப்பணித்து இதற்காக நாம் ஜெபிப்போம். குழுவா ஜெபிப்போம், தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்போம், ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்போம். ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். உங்களை என்னை பயன்படுத்துவார். மோசையை பயன்படுத்தினவர், எரேமியாவை பயன்படுத்தினவர், ஏசாயை பயன்படுத்தினவர், உங்களை என்னை பயன்படுத்துவார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அது அவருடைய இயக்கத்தை நிறைவு செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஏசாயை போல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எரேமியாவை போல என்னை அர்ப்பணிக்கிறேன், மோசையை போல என்னை அர்ப்பணிக்கிறேன், நெகேமியாவை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னோட கூட பேசுங்க, என்னை வழி எடுத்துங்க, என்னை சுத்திகரிங்க. இந்த உச்சத்தில் உள்ள காலத்துக்கு வல்லமை இறங்கணும். இன்னைக்கு நான் திருவிருந்தில பங்கு பெறுகிற போது நான் ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு, ஆண்டவரே, ஏசாயை போல என்னுடைய அக்கிரமத்தை நீக்குங்க, என்னுடைய பாவங்களை நீக்குங்க, சாட்சியை என்ன மாத்துங்க. இனிமேல ஒருபோதும் நீ அருவருக்கக்கூடிய காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. அது ஒரு தீர்மானமா இன்னைக்கு நான் எடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் இன்னைக்கு திருவிருந்தில நாம ஒப்பு கொடுக்கிற போது நம்மையும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து சாட்சியாக நிறுத்துவார் என்பதுல எந்தவித சந்தேகமே நமக்கு கிடையாது. நம்ம அர்ப்பணிப்போமா? ஒருவரை நம்மை தற்பனை சோதனை செய்வோம். ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டுடைய அழைப்பு நமக்கு எல்லாருக்கும் பொதுவானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாரையும் அவர் புறமே தள்ளுவதே கிடையாது. வருத்தப்பட்டு பார சொல்கிற எல்லாரும் என்கிற வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய மனக்கண்களை ஆண்டவருக்கு நேராய் ஏசாயா கண்ட தரிசனத்தை, ஆண்டவரே, அந்த அனுபவம் எனக்கு தேவை. ஆண்டவரே, நான் பாவி, என்னை நீ பரிசுத்தப்படுத்தும், இந்த தரிசனத்தை காண அனுபவத்தை சாரும், இந்த பிரசனத்தினால என்னை நிறுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் தருவார். நாம் விசுவாசிப்போம், அர்ப்பணிப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவர்கள் நல்ல பிதாவே, ஆமென்.